இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் நம்மால ஜெபிக்க முடியுமா? எப்பொழுதும் நம்ம முழங்கால நின்று ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிற நேரம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல நம்ம ஆண்டவரோடு என்ன செய்யலாம்? பேசி கொண்டு இருக்கலாம். ஜெபம் என்பது நம்ம ஆண்டவரோடு பேசுவது. நம்ம ஆண்டவரோடு நம்ம என்ன செய்யலாம்? உரையாடி கொண்டு, பேசிக்கொண்டு, நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லி கொண்டு இருக்கலாம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த இதிலே நம்ம பார்க்கிறோம், இந்த அதிகாரத்திலே ஆண்டவரிடத்திலே பரிசேயர்கள் அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படி என்ன செய்கிறார்கள்? பல்வேறு கேள்விகளை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். ஆண்டவர் சிலுவை மரணத்திற்கு செல்லக்கூடிய கடைசி நாட்கள். அப்பொழுது எப்படியாவது அவரை என்ன செய்யணும்? பேச்சில குற்றம் கண்டுபிடிக்கணும். அவரை பேச்சில குற்றம் கண்டுபிடிச்சு அவரை நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி, அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம், பரிசேயர் கூட்டம் அவரை பின் சென்று அநேக கேள்விகள் கேட்கிறதை முந்தின அதிகாரங்களிலே நாம வாசிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுகிற நாட்கள். அப்பொழுது நிறைய கேள்வி கேட்காங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்காங்க. ஆண்டவர் ஞானமாய் பதில் சொல்லுகிறார். இன்னும் அடுத்தால சொல்றாங்க, தன் மனைவியை தள்ளி விடுகிறது நியாயமா? இப்படி பல கேள்விகளை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். இறுதியாக ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது அந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, ஆண்டவரே, தேவாலயத்தை குறித்து பெருமையாக சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று சொல்லி கடைசி நாட்களை குறித்து, கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த 21 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா கடைசி நாட்கள்ல என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்தில் இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இந்த நாட்களிலே நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பலவிதமான உலகத்திலே குழப்பமான சூழ்நிலைகள். எப்ப என்ன நடக்கும், நாடுகளுக்குள்ளே, மற்ற நாடுகளுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம காணப்படுகிறோம். அநேக இடங்களிலே பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள் உருவாகிறதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி வசனத்திலே நாம வாசிக்கிறோம். இன்னும் கூட அநேக விதமான பிரச்சனைகள் இன்றைக்கும் கூட நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, ஒருவேளை வெளிப்படையாக நம்ம பகுதிகளில் வெளியரங்கமாக தெரியாவிட்டாலும், அநேக மிஷனரிகள், அநேக ஊழியக்காரர்கள், போதகர்கள் இன்றைக்கு கொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பயங்கரமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் நாட்கள் செல்ல செல்ல பயங்கரமான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அநேகர் நம்மை எச்சரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு, நீங்கள் நினையாத நேரத்துல அந்த நாள் வராதபடிக்கு, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை நமக்கு இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் இருக்கலாம். அந்த நாள் நினையாத நாளாக இருக்கலாம். ரெண்டுமே நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்திருந்த நாட்களாக இருக்க முடியாது. எதிர்பாராத நாட்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் கூட 34 வசனத்திலே நாம பார்க்கிறோம், அநேகருடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. பெருந்திண்டி. அடுத்தது என்ன பார்க்கிறோம்? வெறி. இன்றைக்கு பல விதத்துல வெறி கொள்கிறதை நாம பார்க்கிறோம்.
பலவிதமான காரியங்களினாலே அநேகர் வெறித்து காணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த வெறி இன்னும் கூட கவலைகள், லௌகீக கவலைகள், உலக பிரகாரமான கவலைகள், எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த கவலைகள் தான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்திருக்கிறது, பாரப்படுத்தி வைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் குறித்து ஒரு பாரம், எப்பொழுதும் நமக்கு ஒரு பாரமான சிந்தனைகள், பிள்ளைகளை குறித்து கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை, நோய்களை குறித்த கவலை, பாரம், என்ன எதிர்காலத்தை குறித்த கவலை, பல்வேறு கவலைகள் இன்றைக்கு நம்ம இருதயத்தை என்ன செய்திருக்கிறது, ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஆமா, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதான், இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதனால நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை சமீபம். நம்ம இதையெல்லாம் யோசித்து சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பாரத்தால் நிறைய லௌகீக கவலைகளினால, இந்த உலக கவலைகளினால இருதயம் பாரப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நாம என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் போய் என்ன செய்யணும், நிற்கணும். யாருமே அதற்கு தப்ப முடியாது. சிறியோர், பெரியோர், வாலிபர், வயோதிகர், முதியோர் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாள் தேவகுமாரன், மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நாம என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். அதற்கு நாம என்ன செய்யணும், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம பரிசுத்தமாகிறோம். நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாகிறது. ஆண்டவரோடு உள்ள உறவு, ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரோடு உள்ள அந்த நேரம் நமக்கு கிடைக்கிறது. அதற்காகத்தான் இந்த கவலைகளை எல்லாம் விட்டு இந்த பாரம், உலக கவலைகள், எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நமக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் நிற்கணும். அதற்கு நான் தகுதியாய் காணப்படணும். என் சிந்தனை எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த பரிசுத்தமான வாரம், இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அதிகமாக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உலக பாரங்கள், கவலைகளை ஒதுக்கிவிட்டு இந்த உலகத்தோடு அழிந்து போகிற காரியத்தையே நம்ம சிந்தித்து அதை நினைத்தே பாரப்படாதபடிக்கு நித்தியம் ஒன்று உண்டு, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு, அவருக்கு முன்பாக நான் நிற்க என்னை தகுதிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துலதான் நம்மை தகுதிப்படுத்த முடியும். மரணத்துக்கு பிறகு நாம என்ன செய்ய முடியாது, நம்ம ஜெபிக்க முடியாது, நம்மை தகுதிப்படுத்த முடியாது. அதனால கொடுக்கப்பட்ட நாட்களிலே பாரம் கொள்ளாதபடி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை இருதயத்திலே நாம பாடி மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். வீணான கவலைகள், மற்றவங்களை குறித்த வீணான எண்ணங்கள், பேச்சுக்கள் நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்படி நம்ம வாழ்கிற பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையோ நம்முடைய மரணமோ இருந்தாலும் தைரியமாக அவருக்கு முன்பாக நாம நிற்க முடியும். அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாள் ஒரு திருடனை போல வரும். அது எப்பொழுது வரும், எப்படி வரும் சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு நல்ல அருமையான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் அதிகமாக ஜெபித்து நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உலக பிரகாரமான கவலைகள் ஆண்டவரே, லௌகீக கவலைகள், பாரங்கள் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை பாரமாக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஜெபிக்கிற கிருபையை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தாரும். இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாரும். உம்மை சந்திக்க, உமக்கு முன்பாக நிற்க எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை